விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறவங்கள விட்டுருங்க. அவங்க 1000 வாக்கு கொடுத்துருக்கலாம், 1000 சத்தியம் பண்ணியிருக்கலாம், நீ தான் உலகம்னு சொல்லியிருக்கலாம். எல்லாம் எது வரல, அவங்க தேவை முடிகிற வரல. அவங்க தேவை முடிஞ்சோடனே அவங்க புத்தியை காட்டி நம்ம மேலே குத்தத்தை போட்டு நீ தப்பு பண்ணிட்டேன்னு உன்னை கையை காட்டி அழகாக போகிறாங்கன்னா போகட்டும். அவங்க அவ்வளோதான், அவங்களுக்கு புத்தி அவ்வளோதான், அவங்களோட கேரக்டர் அவ்வளோதான் நீங்கள் நினச்சிக்கணுமே தவிர அதில் உங்கள் தப்பு எதுவும் இருக்கிறதா நீங்கள் யோசித்து உங்கள் உடம்பையோ உங்கள் மனசையோ கெடுத்துக்க வேண்டாம். என்ன சொல்கிறது, நம்மளை படைச்ச ஆண்டவன் நம்மளை பார்த்துப்பான். நடுவில் ஒருத்தன் வந்தாங்களா, ஆசை வார்த்தை காட்டினாங்களா, நம்மளை ஏமாற்றிட்டாங்களா, ஏமாற்றிட்டோம், நீங்கள் ஏமாத்தலைல்ல, அப்புறம் எதுக்குங்க கவலைப்படணும்? ஏமாத்துறவங்க தான் கவலைப்படணுமே தவிர ஏமாந்தவங்க நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம யாருக்கும் துரோகம் நினைக்கல, யாரையும் வாழ்க்கை அழிக்கலை. அவங்க தேவைக்காக நம்மக்கிட்ட பேசி நம்ம மனசை கலைச்சி நம்மளோட வாழ்க்கையை தொலைச்சாங்கன்னா அந்த பாவம் அவங்க வாங்கி கேட்டுக்கிட்டோம். நீங்கள் எதுக்கு நடுவில் போய் பஞ்சாயத்து பண்ணி அங்கே போகிற பாவத்தை திருப்பி யூட்டன் எடுத்து உங்கள் இடத்துக்கு வரணும்? விட்டுருங்க. அவங்க உங்களோட ட்ராவல் பண்ண வேண்டிய நேரம் அவ்வளோதான், அவங்க இருக்க வேண்டிய நேரம் அவ்வளோதான். அதில் அவங்க 1000 வாக்கு கொடுத்துருக்கலாம், சிலது பண்ணியிருக்கலாம், பாக்கி உங்களை ஏமாற்றிருக்கலாம். சரியா? மனுஷனை நம்புறதை விட்டு கடவுளை நம்புங்க. பாதியில் வருவான் மனுஷன், பாதியில் போயிடுவான் மனுஷன். நம்ம பூமிக்கு வந்த நேரத்துலேருந்து நம்ம இந்த மண்ணை விட்டு போகிற வரையிலும் கூட இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா கடவுள் மட்டும்தான். வேறு யாருமே கூட கடைசி மூச்சு வரலும் வரவே வரமாட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு பந்தம் வரும். அம்மா, அப்பா, புருஷன், குழந்தைங்க, அது மாறிட்டே இருக்கும். யாரும் ஒரு ஆளாக கடைசி வரலும் வரமாட்டாங்க. கடைசி வரலும் பூமியை வந்தேலேருந்து இந்த பூமியை விட்டு போகிற வரலும் கூட இருக்க போகிறதும் இருக்கிறதும் ஒரே ஆள் தான், அது கடவுள் மட்டும்தான். அவரை மட்டும் நம்புங்க. அவர் படைத்த மனுஷனுங்களை நம்பாதீங்க. எல்லாம் காரியவாதிங்க. காரியம் முடித்தோடனே தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. வரும்போது 1000 காரம், வரத்துக்கு எவ்வளோ சொன்னாங்களோ அதே மாதிரி போகிறதுக்கு 1000 காரணம் சொல்லிட்டு போவாங்க. அவ்வளோதான். அதில் எத்தனை காரணம் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க உங்களோட இருந்தாலுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அவங்கள எடை போடுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. கடைசி வரை நம்ம கூட இருக்க போகிறது கடவுள்.